ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்ல கிடையாது, இன்னைக்கு வந்து கார்ல வெளியில ரோட்ல. இந்த ட்ரெஸ்லயே நிறைய ஷார்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. இதுல வந்து ஃபிஷ் வறுவலும் மீன் குழம்பும். சண்டே செஞ்சோம் இல்லையா, ஏன் பிரியாணியும் ஃபிஷ் குழம்பும் அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருந்தாங்க. பிரியாணி அன்னைக்கு சாப்பிடறதுக்கு, மீன் குழம்பு அடுத்த நாள் சாப்பிடறதுக்கு. சோ நேத்து செஞ்ச மீன் குழம்பு கட்டிக்கிட்டு மீனை வறுத்து எடுத்துக்கிட்டு நாங்க வெளில போயிட்டு இருக்கோம், வழியில சாப்பிடுறோம். இந்த லாங் வீடியோ வரும், கண்டிப்பா பாருங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். நான் வந்து பிரியாணி இன்னைக்கு சாப்பிட்டேன், மீன் குழம்பு சாப்பிட்டேன், மீன் வறுவலும் சாப்பிட்டேன். அதனால வந்து எனக்கு எல்லாமே வேணும். அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரியாணியும் 65 சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் பிரியாணி 65 சாப்பிட்டோம். அடுத்தது வந்து மீன் குழம்பு போட்டு மீன் எல்லாம் சாப்பிட்டோம். ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷா சாப்பிடறதுலயும் ஒரு டேஸ்ட் இருக்கு. ஒரு நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடும் அதுலயும் ஒரு டேஸ்ட் இருக்கு. ரைட். ஆமா. இப்போ ரோடுல வந்து ஒரு மரத்து நிழல்ல இங்க என்னங்கறத நாங்க லாங் வீடியோல சொல்றோம். சாப்பிட்டு வந்துறோம், பசிக்குது. மீன் வறுவல் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு தான் வச்சிருக்கேன். கண்டிப்பா பசியில இருக்கேன் நானே. எடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படின்னு சொல்லணுமா? நான் இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சிருக்கேன். செம சூப்பரா இருக்கு. நல்லா ஊறிடுச்சுல. நல்லா சாதமும் நல்லா சாத்துல நேரம் ஊறி இருக்கும்ல, அதுவும் டேஸ்டா இருக்கு. மீன் சூப்பர். வறுவல் செமையா இருக்கு. சூப்பர். எங்க ரோட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க. ரோட்ல காருக்குள்ளே. ஆமா, காருக்குள்ள. எங்க என்னன்றதுலாம் லாங் வீடியோ பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.